பட்னா பைரட்ஸும் பிளே ஆஃப் ரேஸ்ல ஆல்ரெடி வெளியேறிய குஜராத் ஜெயின்ஸும் மோத போறாங்க. போட்டி நம்பர் 125. கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர், என்னோட முன்னாள் இந்திய வீரர், முன்னாள் யோமோபா கோச், அன்பு நண்பர் ராஜகுரு. ராஜகுரு வணக்கம், வெல்கம். வணக்கம் வணக்கண்ணா, வணக்கம். பாருங்க, தேவாங்குக்கு ஃபர்ஸ்ட் ரைடு போயிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரைடுலேயே பாருங்க அவரோட ஒரு எனர்ஜியான ஒரு ரைடர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த மேட்சும் அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக புள்ளி எடுத்திருக்க ஒரே ரைடர் அவங்க தாங்க. இப்போ ஒரு வெறியோட வந்திருக்காங்க. சிங்கத்தை சீண்டி விட்டாங்க போன போட்டியில யூமும்பா. பட்னா பைரட்ஸை தோக்கடிச்சாங்க. அதனால இந்த போட்டி ஜெயிக்கணும்னு வருவாங்க. அவசரப்பட்டு தீபக் அங்க ஒரு டேக்கிள். ஸோ குமானுக்கு பாயிண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன், குஜராத்துக்கும் பாயிண்ட். ஸோ அந்த டிஃபெண்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ரைடரோட கால் ரெண்டுமே அந்த எண்ட்லைனுக்கு வெளியில போனது மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் இருக்குது. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா போனஸ் போடும் போதா இருந்தாலும் சரி, இல்லை ரைடர்ஸ் கொஞ்சம் ராங் மூவ்மெண்ட் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, நல்லா அட்வான்ஸாகவே டேக்கிள் பண்ணிடுவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பட்னாலேருந்து ஒரு ரைடர் போய் அயன் போயிருக்காரு. பாருங்க, போனஸ் பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஸ்டுடியோல இருந்து ஹோட்டல் போகும்போது கூட சொல்லிக்கிட்டே இருப்பார் ராஜகுரு, ரொம்ப இன்டெலிஜென்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க டுப்கி போறதுக்கான முயற்சி தொட்டுட்டாரா? மல்டி பாயிண்ட் ரைடு. அவசரப்படுறாங்களே பட்னா. ஆஹா, ஹெச்பி ரேசர் ஜென்சிக் சூப்பர் ரைட் பண்ணிருக்காரு குமான் சிங். இன்னும் ஒரு செகண்ட் இருந்தா ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருப்பாருங்க. மறுபடியும் அயன் தாங்க சூப்பரான ஒரு டைவ் கேட்ச் பண்ணி ஒரு அயனை டாக்கிள் பண்ணி இருக்காங்க குஜராத். சூப்பர் டாக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஹா, ஆல் அவுட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க பட்னா பைரட்ஸ். அங்க தீபக் அவுட். பட்னா பைரட்ஸ் டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால மஸ்ட் வின் கேம். இல்லைன்னா பிளே ஆஃப்ல ஒரு போட்டி எக்ஸ்ட்ராவா விளையாடிட்டு மேல போகணும். 3ல இருந்து ஆராதனை. ஆஹா, நம்ம பையன் சுதா ஜல்லிக்கட்டு காலை மாதிரி எம்புனாரு, நான் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஆல் அவுட் செஞ்சிருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ். போனஸ் எடுத்து அவுட் ஆயிருக்காரு சுதாகர். டுவாடைல அதுக்கப்புறம் ஒரு தனி ஒருவனா இருக்கிற போது சுதாகர் அனுப்புறாங்க. எல்லா சமயத்திலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறவங்களா இருக்கு. இங்க டாக்கிள் பண்ணிருக்காங்க, ராகேஷ காலி பண்ணிருக்காங்க பட்னா பைரட்ஸ். கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தனியா தான் அஜித்துக்கு ரைடு கொடுப்பாங்க. அதே மாதிரியே நம்ம சுதாகருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பையன் சுதாகர் ரோல் பண்ணிருக்காரு. பாயிண்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். 2 புள்ளிகளா? சூப்பர் சுதா, அற்புதம் சுதா. மல்டி பாயிண்ட் ரைட், மச் நீடட் பாயிண்ட்ஸ் ஃபார் பட்னா. ஸோ பாருங்க, குமான் சிங் ரொம்பவே ஒரு ஸ்பிரிட்டான ஒரு கேம் இந்த போட்டியில நம்ம பாக்குறோங்க. ஐயோ, அழகா அந்த லெஃப்ட் கார்னர்ல இருந்து ஒரு ஆங்கிள் கேட்ச் பண்ணி சூப்பரா ஒரு டாக்கிள் பண்ணிருக்காங்க பட்னா பைரட்ஸ். குறைந்த அளவுல டிஃபெண்டர்ஸ் இருக்கும்போது ரைட் பண்றதுக்கு பெரிய பெரிய விஷயம். இங்க பாருங்க, 4-5 பிளேயர்ஸ் இருக்கும்போது அயானுடைய ஸ்ட்ரைக் ரேட் 51%. அவுட்ஸ்டாண்டிங். பவன் ஷெராவத் நவீன விட அதிகமா வச்சிருக்காரு. ஐயோ, கமெண்டேட்டர்ஸ் கர்ஸ், ஸ்ட்ரைக்ஸ் அகைன். நீங்க சொன்னது மாதிரியே நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவர் தாங்க ரொம்ப சீக்கிரமாவே அவுட் ஆகுறாரு. இப்போ டிஃபென்ஸ்க்காக கை கோத்து நின்றுட்டு இருக்காரு நம்ம சுதா. அவுட்டா? அவுட்டு, திரும்பவும் அவுட்டு நவ்தீப். என்னங்க நடக்குது? கோயில் மணி மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு ரைட் கார்னர் நவ்தீப். சுபமா மிஸ் பண்றாங்களா பட்னாங்க? வாவ், அங்க பாருங்க, வாவ், வாட் எ கேட்ச். ஒரு சிங்கிள் மேனா, அதுவும் அயனை தேவாங்க கேட்ச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அந்த தேவாங்கையும் அவ்வளவு ஈஸியா சிங்கிள் மேனா அந்த ஒரு டைவ் பண்ணி அவர் ஹிப்புக்கு கீழே பிடிச்சு சூப்பரா டைவ் ஒரு கேட்ச் பண்ணிருக்காங்க. சுதாகர் அனுப்பவே இல்லை. திரும்ப மத்தவங்க தான் போறாங்க. இங்க யப்பா, மச் நீடட் டாக்கிள் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ். பாருங்க, அதுதான் அந்த ஒரு செகண்ட் மேன்ல இருந்து அந்த மேட்ல ஒரு டைவ் கேட்ச் பண்ணா வாய்ப்பு கம்மி தாங்க ரைடருக்கு ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன் அவ்வளவு வேகம்? கொஞ்சம் விவேகமும் தேவையே. பட்னா மாட்டாரு. சொன்னோம்ல அதான் நடந்திருக்கு. ராப் சூப்பர் டாக்கிள். பதறிய காரியம், சிதறும் தேவாங். ஒரு கான்பிடன்ட் இல்லாத கேமை கொடுத்துட்டு இருக்காருங்க அவரு. பிடிச்சது ஜிதேந்தர் யாதவ்ங்க. சூப்பர் டாக்கிள் பண்ணாரு.
மாறி மாறி டேக்கிள் நடக்குது. நம்மளுக்கே தெரிஞ்சுது தேவாங்க் அவ்வளோ அவசரப்பட்டு போனால் அவுட் ஆயிடுவாருன்னு. எங்க சுதாகர் போகலாமா, தீபக் போறாரா? இப்போ சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன், எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இப்போ. அப்பா இதாங்க சுதா, இந்த ஆக்ரோபாட்டிக் ஸ்டைல். தொட்டாரா, விரட்டி இருக்காரு, எடுத்திருக்காருங்க. குறைந்த லெவல் டிஃபெண்டர்ஸ்ல தரமான ரைடு பண்ணிருக்காரு நம்ம சுதா. சூப்பராகவே வந்து பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா சூப்பராக எடுப்பாருங்க. குருஜி சான்ஸ் கொடுத்தாதானே அவரு கத்துப்பாரு. 3-4 டிஃபெண்டர்ஸ் இருக்கிற போது ரெகுலரா அவர் ரெடி பண்ணாதானே அவருக்கு எப்படி ரெடி பண்ணதுன்னு தெரியும். மக்களே, ஆட்டம் படு க்ளோஸா போயிட்டு இருக்கு. 4 புள்ளிகள் தான் வித்தியாசம். எதிர்பாராத விதமா கை ஓங்கி இருக்கிறது குஜராத்தோடது. லீக் ஸ்டேஜ்ல இது அவங்களுடைய கடைசி போட்டி, 22வது போட்டி, 4 பாயிண்ட் கேம். ராஜகுரு சொல்லிக்கிட்டே இருக்காரு, பதட்டப்படாதீங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்க, தொட்டுவிடும் தூரத்துல தான் குஜராத் இருக்காங்கன்னு. ஆனா இந்த சீசனோட கேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுனா தான் அவருக்கு போயிட்டு இருக்குது. மறுபடியும் பாருங்க, போனஸ் போட்டிருக்காரு தேவாங்க். ஆல் அவுட் செய்யும் அவசரத்துல போறாரு. ஜிதேந்திருக்கு ஒரு உதை. அட்டா இந்த உதை தாங்க அவருடைய மிகப்பெரிய வெப்பன். டிஃபெண்டருக்கெல்லாம் பயத்தை காமிச்சிடுறாரு. ஸ்கோர் பண்ற கெப்பாசிட்டி கம்மின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அவரோட போல்ட்னஸ், அவரோட பவர், அவரோட ஸ்பீடு தான் அவருக்கு சக்சஸ் காமிக்குதுங்க. மறுபடியும் வந்து ஒரு ஆல் அவுட் பண்ணி இருக்கிறாங்க பட்னா டீம். என்னமா விசில் அடிக்கிறாரு பாருங்க. அடாடா, அந்த மீசைக்கே ஒரு தனி பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட்னா வந்து ஒரு ஹை கேலிபர் டீமுங்க, அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு இனிஷியல் செட்பேக் இருந்தாலும் கம் பேக் கொடுத்துருக்காங்க. தேவாங்க் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு, பயம் இல்லாம ஆடுறாருன்னு சொல்லிட்டு இருக்கிற போது அவுட் ஆயிட்டாங்க. இல்ல அதுதான் பாருங்களேன், எனக்கு சுத்தமாவே புரியல ஏன் வந்து இந்த ஒரு ஸ்பீடு கேமை வந்து பட்னா டீம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்ல அவரே சொல்லிட்டார்ல, நாங்க வந்து செமி பேசிட்டே இருக்கும்போது பாருங்க அருமையான ஒரு கேட்ச் பண்ணி இருக்கிறாங்க பட்னா டீம். அதாவது கம்பேக் கொடுக்குறாங்க, டீம் கேமும் கொடுக்குறாங்க. ஆனா சம்டைம் வந்து ரொம்பவே ஸ்பீடா கொண்டு போறாங்க கேமை. அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ். மாட்டாரா, அவசரம் தான், அவசரத்தினால நடந்த டாக்கிள். மேபி இதே நான் அந்த டீமுக்கு கோச்சா இருந்தேன்னா கண்டிப்பா இந்த நிமிஷத்துல வந்து தேவாங்குக்கு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அவருக்கு சின்னதா ஒரு ரெஸ்ட்டை கொடுத்து அயனும் சுதாகரையும் வந்து ரைடு பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவேன். அருமையா ஜம்ப் பண்ணாரு, லேண்டிங்ல மாட்டிக்கிட்டாரு. நல்ல ஜம்புங்க. அதுதான் நான் அந்த ஜம்புங்கிற ஒரு விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்கேப் ஆகிறதுக்கான ஹைட்ல ஜம்ப் பண்ணா தனியா தான் வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். குயிக்கா ரைட் பண்ண பாக்குறாரு, என்னமோ தப்பிச்சுவாருன்னு தான் தோணுது. பட்னா பிடிக்க முடியுமா? ஆஹா, அவரே மாட்டிக்கிட்டாருங்க. அழகா காலை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. பிடிச்சது அங்கித் கிட்ட ஆங்கிள் கொடுத்தா காண்டா. சூப்பராகவே ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காங்கங்க. அயன் வந்து ரொம்பவே அருமையா பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. கண்டிப்பா வந்து இந்த ஆல் அவுட்டை அவங்க நிகழ்த்தணுங்க. ஐயோ, ஓ, அவருக்கு அங்க பாருங்க அழகா வந்து எஸ்கேப் ஆகி அந்த சென்ட்ரல் லைனுக்கு கோட தொடும் போது உண்மையாவே வந்து சூப்பரா வந்து ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணியிருக்கிறாங்க குஜராத். ராவ் சூப்பர் டேக்கிள். தப்பிச்சு வந்துட்டார் அயன் நினைச்சோம், இல்லைங்க. இந்த ரோல் பண்ணி டேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் ஷாட், நடுக்கோட்டை தாண்ட முடியல. எல்லாரும் சேர்ந்து அமைக்கிருக்காங்க, ஹிமான்ஷு, நீரஜ் அண்ட் ராகேஷ். கரெக்டா சொன்னீங்க. பட் இப்ப நல்லா வந்திருக்கிறாரு தேவாங்க். நம்ம ஆரம்பத்திலேருந்து சொன்னதாங்க நடக்குது. அவசரப்பட்டு மாட்டிருக்காரு. ராவ் சூப்பர் டேக்கிள்ல அவுட் ஆகியிருக்காங்க குஜராத். ஏன் அவசரம் தேவாங்க்? வை ரொம்பவே வந்து ஒரு பிளைண்டா போறாருங்க. அதாவது தேவாங்க் வந்து இந்த சீசன்லயே மோஸ்ட் ஃபெயில்டு ரைட்ஸ் இந்த மேட்ச்ல தான் 7 முறை அவுட் ஆயிருக்கிறாரு. PKL 11ல. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம குருஜி சொன்ன மாதிரி அவசரம் பிளைண்டா போறாரு, யோசிக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அதுதான் நான் சொல்றது, அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்து தாங்க ஆகணும். அவரோட இண்டிவிஜுவல் கேமை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரைடு மறுபடியும் போயிட்டு இருக்காரு. பாருங்க, அதுதான் அதாவது டீமோட சரிவுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தேவாங்க் மாதிரி தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாடமே கத்துக்க மாட்டேங்கிறாரு. எங்க எவ்வளவு பாடம் எடுப்பாங்க குஜராத் டிஃபென்ஸ். தேவாங்க் வந்து அதுல இருந்து ஒரு லெசன் கூட கத்துக்க மாட்டேங்கிறாரு. ராவ் சூப்பர் டேக்கிள்ங்க. அதாவது கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கலங்க.
திவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எவ்வளவு ஒரு கேட்ச் ஆயிருக்காரு. வாவ் 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 இதுதாங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து சுதாகருக்கு கொடுத்தா கண்டிப்பா டீமை வின் பண்ண வைப்பாருங்க. எவ்வளவு அட்டகாசமான ரைடு, என்ன மாதிரி ஒரு பச்சை குதிரை தாண்டி இருக்காரு. திரும்ப திரும்ப அவுட் ஆகிற தேவாங்க போய் அவுட் ஆகிட்டே இருக்கிறார். 8 முறை அவுட் ஆயிருக்கிறார். 9 பாயிண்ட், 7 ரைட்ல 6 பாயிண்ட். நம்ம புள்ள ஆல் அவுட் செஞ்சிருக்கிறாங்க பட்னா பைரட்ஸ். அயான் போய் அவுட் ஆயிருக்காரு. 3 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. 1 பாயிண்ட் கேம், 2 minutes to go. பாருங்க வாவ், அதாவது இந்த கேட்ச் வந்து ரொம்பவே வந்து இந்த கேமுக்கு வந்து மூவ்மெண்டான கேட்ச்னு சொல்லலாங்க. 37 தாங்க இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய லீட் கிடையாது. ரொம்பவே அழகான ஒரு வின் பண்றதுக்கான வாய்ப்பு பட்னாவுக்கு அதிகமாவே இருக்குது. தன்னுடைய திறமையை காமிக்கணும். டச் பாயிண்ட் எடுப்பார், எஸ்கேப் பண்ணுவார், அது தெரியும். தொட்டு லாபியில இருக்காருங்க. இன் பொசிஷன்ல நபிபக்ஷ கருவங்கட்டி அடிக்கிறாரு சுதா. நல்ல முக்கியமான பாயிண்ட், குரூஷியல் பாயிண்ட். இல்ல நீங்க அவரோட மூவ்மெண்ட்டை பாருங்களேன். அதாவது அந்த அந்த மேட்டுக்கு உள்ள ஸ்கில்ஸ் எல்லாமே அவர் இருக்கு. தம்பி தீபக், ஏன்பா ஏன் அவசரம்? சோ அதுதாங்க அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சொன்னது மாதிரி ஒரு கேப்டன்ஷிப். அங்கித் தீபக்லாம் அந்த ரோல்குள்ளார வரலாம். உங்களுக்கு ஒரு கிளிம்சஸ் தெரியுது. அந்த லீடர்ஷிப் ரோல் சுதா மாட்டிட்டாரு. முக்கியமான ரைட்ல சுதா அவுட் ஆயிட்டாரு. ஜெயிச்சு காமிக்கணும். ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு பண்ணணும். போனஸ் எடுப்பாரா? ஆஃப் கிக் கொடுக்குறாரு. ஓடி பார்க்கறாரு. ஐயோ பாயிண்ட் எடுக்கணுமே. ஏங்க போனஸ் எடுத்தாரு. 40 ஆல். இந்த மேட்ச் லூஸ் பண்ணா வந்து தேவாங்களா தான் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்டான கேமே கொடுக்கலங்க. ஏன்னா இந்த 40-40ங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து கேம் முடிஞ்சிருக்குது. ஆனா பட்னாவுக்கு தேவைப்பட்டது வந்து வின்னிங். அதாவது தோல்விகரமான டை ஃபார் பட்னான்னு சொல்லலாம். 2020 மேட்ச் மாதிரி 40-40